சரி மக்களே தூங்குங்க. எவ்வளவு நேரம் கதை கேட்டுட்டு முடிச்சிட்டே இருப்பீங்க? எப்பா நீங்களும் அம்மா சேர்ந்து கதை பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இருக்கும்ல நேரம் போகும்ல நல்லா. ஏன் போகாது? காலையில எந்திக்க சொன்னா மட்டும் எந்திக்க மாட்டா. தூங்கி தூங்கி விழுதது. இப்போ கதை கேட்டுட்டு கிடக்க ராத்திரி போல. எப்பா போனும் பார்க்க விட மாட்டேங்க ரெண்டு பேரும். மாதிரி கதை கேட்டாலும் கதை கேட்க கூடாது தூங்குங்க சொல்றீங்க. என்னப்பா நேரம் போக்குக்கு பண்ண? ஆமா அம்மா கரெக்டா தானே சொல்றா. போன் பாக்குறதுல ரொம்ப கெட்ட பழக்கம். அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடணும். சும்மா சும்மா மொபைலாம் எடுத்து நோண்டக்கூடாது. அப்படி அவசியப்பட்டுச்சுன்னா ஏதாச்சும் நல்ல அறிவுரை வர மாதிரி கதையை படிக்கணும். அப்படி இல்லாட்டி புக்கை எடுத்து திறந்து படிச்சாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். புக்கை எடுத்து படிங்கன்னா மட்டும் மூஞ்செல்லாம் எப்படி போகுது பாருங்க ரெண்டுத்துக்கும். படிக்கதான் 5-6 மணி நேரமா ஸ்கூல்ல கிடக்கும். மாறி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு டியூஷனும் போறோம். மாறி படினா இருக்கிற 24 மணி நேரமும் படிச்சுட்டே தான் இருக்கணுமா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க படிக்கவே சொன்னோம். தூங்குங்கன்னு சொன்னதுக்கு தான் இவ்வளவு பேச்சு வருது. நைட்டு சீக்கிரம் தூங்கினாதானே காலையில சுறுசுறுப்பா எந்திக்க முடியும். ஆமா எதுலயும் பரபரப்பா முடிவு எடுக்க கூடாது. ஆனா சுறுசுறுப்பா கண்டிப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம். நைட்டு தூங்கினா மட்டும் தான் காலையில நம்மளால சுறுசுறுப்பா எந்திக்க முடியும். ஒரு கதை உண்டு. அந்த கதையில எறும்புக்குள்ள சுறுசுறுப்பா பார்த்து அத்தனை பேரும் வாயடிச்சு போயிட்டாங்களாம். அந்த அவ்வளோண்டு எறும்பே அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் போது நம்ம மனுஷங்களுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு தேவை? சரி மம்மி டாடி நாங்க தூங்குறோம். தூர போல நீ ஃபர்ஸ்ட் முள்ளு மண்டையது குத்திட்டு கிடக்கான். யாமா இப்ப நீ அப்படி தள்ளி விட்டா? பின்ன முள்ளு மண்டையது தேய்ச்சிட்டு கிடக்கா. மடியில படுத்துக்கிட்டு கையெல்லாம் வரிசை வலிக்கு பார்த்துக்கான். சரோ அவனு செல்லும் கடையில போய் முடிய வெட்டினா என்ன? செல்லும் காரன் சொல்றான் வெட்ட இப்படியே தான் வளருமா, இதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டான். டாக்டர்கிட்ட கேட்கலாம்ல முடியும் எப்படி வருது அப்படின்னு. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவரு ஜீன்ஸுங்காரு பேண்ட்டுங்காரு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதனால திருப்பி வந்துட்டான் வீட்டுக்கு. யாம்ல எல்லாரும் சிரிக்கீங்கப்பா. டாக்டர் அப்படிதான் என்னமா சொன்னாரு? எப்பா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஜீன் படி அப்படிதான் இருக்கும். முன்னோர்களுக்கு அப்படி முடி இருந்திருந்தா பிள்ளைகளுக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா அப்படிதான் சொன்னாங்க. அம்மா என் முடி யார மாதிரியுமா இருக்கு? அதான் தெரியல. நீ எனக்கு பிறந்தியானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆஸ்பத்திரியில எதுவும் மாத்தி கொடுத்துட்டாங்களோ என்னமோ. சரோ நம்ம கல்யாணத்தோட உனக்கு முடி இப்படி நட்டமா தானே நின்னுட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நான் முடி எங்க அப்படி இருந்துச்சு? நீங்க மட்டும் என்ன கல்யாணத்துல இந்த மொட்டை மண்டையோட தான் இருந்தீங்க? அப்படியாப்பா கல்யாணத்துல உங்களுக்கு முடி கிடையாதோ? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குமாக்கா. என்னப்பா கதை சொல்லுங்க. அதான் நாளைக்கு சொல்லுதேன். இன்னைக்கு தூங்குங்க. எப்பா ப்ளீஸ் பா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா ப்ளீஸ் பா இது ஒண்ணே சொல்லுங்க அந்த தூங்கிடுறோம். உங்க அம்மாக்கும் எனக்கும் கல்யாணம் பேசும்போது நான் இங்க கிடையாது பார்த்துக்கோ. சென்னையில இருந்தேன். சென்னையில வேலை பார்த்துருந்தேன்னா தாத்தா தான் பொண்ணு பார்த்து எல்லாமே முடிவு பண்ணாரு. கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சாச்சு. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி ஊருக்கு போன பார்த்துக்கோ. அப்படியாப்பா? அப்ப உங்கள்ட்ட பொண்ணெல்லாம் காமிக்கல எதுவும் கேட்கலையா? கல்யாணம் இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டுலாம் ஒன்னும் கேட்கலமாக்கா. அப்ப கேட்கவும் மாட்டாங்க. பெத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. பிள்ளைல அது கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ண வச்சா பண்ணிக்கிடணும். எதுவும் மறுத்து பேச முடியாது. கல்யாணத்துக்கு ஒரு 15 நாள் தான் இருக்கும். பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு உடம்பு சரியில்லாம இருந்துட்டாரு பார்த்துக்கோ. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு. ஆனா ஒன்னதுக்கும் சரிப்பட்டு வரல. இன்னும் முடியாம தான் போச்சு. மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி இறந்துட்டாரு. அவங்க சொந்த பந்தெல்லாம் சும்மாவா இருந்தாங்க? என்ன பேச்சு பேசிருக்காங்க? இந்த பொண்ணு சரி கிடையாது, இந்த ஜாதகம் சரி கிடையாது, அந்த பொண்ணு வந்தா வீடே நாசமா போயிரும் என்னென்னலாம் சொன்னாங்க. ஆமா உங்க அம்மா ஒரே அழுக பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு காரியெல்லாம் பண்ணிட்டு 16வது நாள் கழிச்ச உடனே திருப்பி வேற ஒரு டேட்டை குறிச்சு கல்யாணத்தை வச்சிருந்துச்சு பார்த்துக்கோ. கல்யாணத்துக்கு ரெடி ஆகி நானும் மனவடையில வந்து உட்காந்தாச்சு. தாலி கட்டத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் அம்மா வந்து உட்கார்ந்தா. அதுக்கப்புறம் நான் அப்பதான் பார்த்தேன் பார்த்துக்கோ. பார்த்த உடனே தலையை பார்த்தா கொஞ்சம் பரட்டு தலையா இருந்துச்சு. வைக்க சமந்து முடி பார்த்தோன்னா அப்படியே எல்லாமே நட்டமா நிக்கி ஒல்லியா இருப்பா பார்த்துக்கோ. எல்லாம் வயல்ல பார்த்து வேலை பார்த்து அப்படி மெலிஞ்சு போய் கிடந்தா. இப்ப பத்தி அவங்க அம்மாவை எப்படி இருக்கானு? ஆமா ஆமா எங்க ஐயா சாப்பாடு கொடுக்காமலாம் வளர்த்தாருங்களா? நாங்களாம் அப்ப வேலை பார்த்ததுக்கு எவ்வளவுதான் சாப்பிடட்டும் உடம்பே வைக்காது. அப்படியே ஒல்லியா கயிறு போலலாம் இருப்பேன். இப்போ ஒரு நேரம் சாப்பிட்டாலும் என்ன உடம்பு வைக்கி? சாப்பிட்டதும் செமிக்க மாட்டுக்கு. எல்லாம் வியாதி தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. ஆமா அதனாலதான் மக்களே தாத்தா இறந்ததுனாலதான் அப்பாவுக்கு மொட்டை அடிச்சிருந்துச்சு பார்த்துக்கோ இறந்த டைம்ல. அதனாலதான் முடி வளரல. ஒரு 10-16 நாள் கழிச்ச உடனே எவ்வளவு முடி இருக்கும்? கொஞ்சம் தானே முடி இருக்கும். மொட்டை மண்டியா தான் தெரிஞ்சேன். உங்க அம்மா பார்த்தோன்னே அதுட்டா என்னடா இவரை போய் கல்யாணம் பண்றோமே அப்படின்ட்டு. அம்மாவும் அப்பதானே என்ன பாக்கா. பாத்தர கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க போல என்ன ஒருத்தர். நம்ம வாழ்க்கையில அழகா இருக்கிறதுலாம் முக்கியம் இல்ல மக்கா. நல்ல மனசு இருக்கணும். குடும்பத்தை நல்லா கட்டி காப்பாற்றணும். அவங்கவுங்க பொறுப்பை கரெக்டா செஞ்சாலே போதும். வாழ்க்கைங்கிற வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா மாதிரி விட்டு கொடுத்து போறது, ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறது இதுவும் ரொம்ப முக்கியம். சரிப்பா வேற எது கதை உண்டு அதே மாதிரி? தூங்குங்க மக்களே. இவ்வளவு நேரம் முழிச்சிருந்துட்டு இன்னும் கதை கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தூங்குங்க. அம்மா நீ நம்ம அவ்வளவு பாசமா சொல்ற. அம்மாவுக்கு அவங்க பழைய காலத்து பேச்சு எடுத்த உடனே ஒரே சந்தோஷமாயிட்டு. சரி மக்களே தூங்குங்க. போது பேசுனது ராத்திரி ஆயிட்டு. சரி மக்கா தரையில படுக்காத, வா அந்த கட்டில படு. கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டம்மா. மக்கா காலையில ஆபீஸ்க்கு போவலாம். சாப்பாடுக்கு என்ன கட்டி தட்டோம்? நீங்க சாம்பார் வச்சீங்களாம்மா? அதே நல்லா இருக்கு. அதே கொடுத்துருங்க. எம்மா யாம்ல கத்துதா? நீ காலையில நான் என்ன சொன்னேன்? கருவாட்டு கறி வேண்டாம் வாடை அடிக்கும் கொடுக்காத அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? வேலைலாம் வயமா பார்த்துட்டு இருக்க முடியாது எடுத்துட்டு போன்னு கத்திட்ட. இப்போ அண்ணன் மட்டும் விதவிதமா செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணட்டும்னு கேட்க. நீ படிக்கிற லட்சணத்துக்கு உனக்கு இது கொடுக்கறதும் பெருசுதான். இல்ல உனக்கு விதவிதமா செஞ்சு கொடுக்காங்க. வா யாம்ல ஒழுங்கா படிக்க மாட்டியோ? அக்கா அன்னைக்கு ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்தான் பாத்துக்கோ. ஸ்கூல்ல சைன் கேட்டாங்க போட்டு கொடுமா அப்படின்னா
சரி என்ன சைன்ல கேட்டாங்க போட்டு கொடுக்கன்னு சொல்லு அப்படின்னா அவன் அம்மா நான் 100க்கு 100 வாங்கிட்டேன் அதான் சைன் கேட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னா சரின்னு சந்தோஷமா போட்டு விட்டேன் பார்த்துக்கோ. ஸ்கூல்ல ஒரே அடியான். ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கேன். டீச்சர் சொல்றாங்க அவன் 10 மார்க் தான் வாங்கினா 100 ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்காங்க. நான் சொன்னேன் நானும் 100 போடலையே அப்படின்னு. அவன்கிட்ட கேட்டா அவன் 100 எங்க அம்மா தான் போட்டாங்க சந்தோஷப்பட்டு நீ 10 மார்க் 100 மார்க் எடுத்ததுக்கு சமன்னு போட்டாங்க சைனும் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்துக்கோ. யாம்ல அப்படி சொன்னா அம்மா தான் போட்டு விட்டாங்க அப்படின்னு. இவன் 10 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான். பக்கத்துல இன்னொரு சைவரை போட்டு 100 ஆக்கியிருக்கான். சரி சைன் வாங்கின பிறகு அதை அழிச்சிடலான்னு பார்த்திருக்கான். அழிக்கும் போது அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டு பார்த்துக்கோ. அதை பார்த்து டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ இவன் கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அந்த ஆளை ஃபோன் போட்டு என்ன கூப்பிட்டாங்க. அவங்க பாதி அடிச்சு உயிரை எடுத்தாங்க மீதி உயிரை நான் போய் எடுத்துட்டு வந்தேன். செவனின்னு படுத்துக்கோ பார்த்துக்கோ அடி வாங்கிட்டு போயிடாத. சரிம்மா நீங்க வெளியே போனீங்களா போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தோம்க்கா. போட்டோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ பொண்ணு போட்டோ எடுத்துட்டா. இல்லம்மா நான் போட்டோ எல்லாம் பார்க்க மாட்டேன். ஏம்ல போட்டோ பார்க்காம எப்படி கல்யாணம் பண்ணுவா? ஏமா நீலாம் அப்பாவை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியா? நானும் பார்க்கல உங்க அப்பாவும் பார்க்கல பார்த்து தான் கல்யாணமா பண்ணிருப்போம். ஏம்மா சும்மா சும்மா அப்பாவை குறை சொல்லிட்டே இருக்காதம்மா. ஆமா அப்பா போட்ட ஆட்டம் உனக்கு என்ன தெரியும்? ஏமா அப்படி சொல்றா? நேத்து நீ வாங்கி தந்தானே குடிச்சிட்டு வந்திருக்காரு பார்த்துக்கோ. என்னம்மா சொல்ற? நேத்து நான் பார்க்கும்போது அப்பா அப்படி ஒன்றும் குடிச்ச மாதிரி தெரியலையே, அமைதியா தானே உட்காந்துருந்தாரு. இந்த 2வது தெருவுல மஞ்சளா இருக்காளா அவ ஓட்டு மேல ஏறி ஒரே ஆட்டம் போட்டிருக்காரு பார்த்துக்கோ. கூப்பிட்டு இருந்தாங்க என்னடா ஆச்சுன்னு போய் பார்க்க இவர் குடிச்சு போட்டு ஒரே ஆட்டம். எங்க குழியில கிடைக்கீங்க மேலே ஏறிவாங்காரு. அந்த ஆளை விட்டு பேசினா சரிப்படாது அப்படின்ட்டு கௌதம் தான் தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த தோலத்துல வச்சு குளிப்பாட்டி சரி மாதிரி உள்ள வந்து வாங்கிட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம்னா நீ பசிக்குதுமா சாப்பாடு போடு அப்படின்ட்டு. சரி பசிக்கிற பிள்ளைகிட்ட என்ன கேட்க அப்படின்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அந்த தூங்கியாச்சு. ஒன்றும் கேட்கல மாதிரி இப்போதான் கேட்கறதுக்கு நேரம் கிடைச்சிச்சு. நீ தான் வாங்கி கொடுத்தியா மக்காது? ஆமாம்மா இங்க தமிழ்நாட்டுல நடுவில் ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்துக்கோ. நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி அப்பாவும் அப்படி வாங்கி எதுவும் குடிச்சிடக்கூடாதுன்ட்டு வெளிநாட்டுல இருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம்மா. ஆனா லிமிட்டா தான் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்துக்கோ. இப்படி பண்ணுவாரு தெரியாதுமா, மன்னிச்சிருமா. நீ வேனுக்குள்ளே பண்ண மக்கா இதுக்கெல்லாம் ஏன் மன்னிப்பு கேட்க பரவாயில்ல. சரி போட்டோ ஏன் வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னா எம்மா நான் என்ன சொன்னேன், வாயிஷ்டமா வாசப்படியே கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேன். அதனால எந்த பொண்ணா இருந்தாலும் அது நீ பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்கணும். நான் போட்டோ செலக்ட் பண்ணி என் ஆசைக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது சரியா? அதனால நான் போட்டோலாம் பார்க்கவே மாட்டேன். கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா போதும்னு இருக்கேன். அப்பா நம்ம என்ன பெரிய தியாகியாலாம் இருக்கான். சரி மக்கா ஆனா போட்டோ பார்க்காம நாளைக்கு உனக்கு பிடிக்காம போயிட்டு என்ன பண்ண? அது எப்படிமா பிடிக்காம போகும்? நீ பார்த்து தான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம அப்பா அம்மா தேர்ந்தெடுத்தா வந்து பிறக்கும் அப்படிலாம் இல்லைல்ல. அதே மாதிரி இந்த வாழ்க்கை துணையை நீ பார்த்து வச்சதா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ராஜாவும் ராணியும் சந்தோஷமா அந்த பேலஸ்ல வாழ்ந்தாங்களாம். அவ்வளவுதான். சரி அத்தா இன்னொரு ஸ்டோரி சொல்லுங்க. ஏட்டி ரெட்ட குடுமி போய் தூங்குட்டி, நேரமாவலையா? சொல்லணும் ஸ்டோரி சொல்லணும் இப்பமே சொல்லணும். சரி சரி சொல்றேன் அழாத. சொல்லுங்க. சரி கோல்டி லக்னு ஒரு அழகான சின்ன குழந்தை இருந்தாலாம் உன்னை மாதிரி சரியா? சிரிப்பா பாரு. சரி அந்த குழந்தைக்கு வந்து பசி எடுத்துச்சான். அவள் விளாண்டுட்டே எங்கேயோ தொலைஞ்சிட்டாலாம். மாதிரி பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாலாம் ஒருத்தருமே இல்லையாம். சரின்ட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்தாலாம். அந்த சேர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சான். சரி அப்போ இந்த சேர் வேண்டாம் பக்கத்து சேரில் உட்காரலாம் அப்படின்ட்டு அதில் உட்காந்தாலாம். அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சான். இதுவும் சரிப்படாது அப்படின்ட்டு குட்டி சேரில் உட்காந்தாலாம். அந்த குட்டி சேர் அவளுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருந்துச்சான். அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. தூங்கிட்டா. என்ன அழகா இருக்கா தூங்கும் போது. என்ன தூங்கிட்டாளா? ஆமா மைனி தூங்கிட்டா. மெதுவா தூக்கிட்டு போய் கடத்துங்கன்னா. சரி நீனு வா உள்ள வந்து படு. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் மைனி, நீங்க போங்க. சரி. ஜெனிமா என்னண்ணே தூங்கலையா? இந்தம்மா என்னதுண்ணா இது? இன்னைக்கு அந்த அக்கா எல்லாரும் வந்திருந்தாங்களா, அவங்க தான் இந்த போட்டோ கொடுத்தாங்க. அந்த பையன் போட்டோ பார்த்துக்கோ. நீ பாரு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசலாம்ல. போட்டோ பாக்குறதுக்குலாம் அவசியம் இல்லைண்ணே, நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நடத்தி வைங்க. அது எப்படிமா சரிப்பட்டு வரும்? வாழ போறது நீங்க மாதிரி நீங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணாதானே நல்லது. போட்டோ மட்டும் பார்த்து எப்படி என்ன முடிவு பண்ண முடியும்?
பாப்பா போட்டோ பார்த்து இப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும்தான் சொல்லணும். மேற்கொண்டு ரெண்டு பேரும் பேசுவீங்க. பேசும்போது ரெண்டு பேருக்கும் கருத்து ஒத்து போதா, ரெண்டு பேரும் குணங்கள் ஒத்து போதா அப்படின்னு பார்த்துட்டு தான் மேற்கொண்டு கல்யாண விஷயம்லாம் ஆரம்பிப்போம். உடனே போட்டோ பார்த்துலாம் முடிவு பண்ண போறது இல்லையே. பாரு பாரு எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஏமா கவர் வாங்கி டேபிள்ல வச்சுட்டா? என்ன கவர் வச்சுட்டேன்னு நீ தப்பாக நினைக்காத. என்ன என் வாழ்க்கை பற்றி அக்கறை உனக்கும் மைனிக்கும் தான் அதிகமாக இருக்குது சரியா? அதனால் நீயும் மைனியும் சேர்ந்து இந்த ஃபோட்டோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி வைங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ இப்படி சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்கிட்டு எனக்கு இஷ்டம் இல்லை, வருத்தத்தோடு தான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரியா? நான் எப்படி சொல்கிறேன்னா அது உன் மேலேயும் மைனி மேலேயும் வச்சிருக்க அன்பு மரியாதை நம்பிக்கைன்னு அர்த்தம். இதே சிரிப்போட நீயும் மைனியும் இருக்கணும், அதான் என் விருப்பம். உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள். உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள். உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள். உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள். மெஷர்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கு? Physical quantities are quantities which we encounter during our scientific study. Any physical quantity can be measured in two parts: the number, the unit. Unit is defined as the reference standard chosen to measure any physical quantity. வேற important pointsலாம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ கார்த்தி.